ரீசெண்டா சோசியல் மீடியால ட்ரால் கலாய்னு வாங்கிட்டு இருக்கக்கூடிய 3 செலிபிரிட்டிஸ் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். தேர்ட் பிளேஸ்ல நம்ம பார்க்கறது உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள். இவரோட தக் லைஃப் படத்துக்கு இவர் தான் ஸ்கிரிப்ட் ரைட்டர் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் இதோட ப்ரொமோஷனல் ஈவென்ட் எல்லாத்துலயுமே ஒரு சில டைரக்டர்ஸ் கூட சொல்லியிருந்தாங்க இவரோட டேப்லெட்ல வந்து நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. தக் லைஃப் ரிலீஸ்க்கு அப்புறம் அந்த டேப்லெட் தூக்கி போட்டு கொளுத்துங்கடா, அட்லிகன்ல படாம பாத்துக்கங்கடா, எங்கேயாச்சும் கொண்டு போய் ஒளிச்சு வைங்கடான்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. செகண்ட் பிளேஸ்ல நம்ம பார்க்கறது ஆக்ட்ரஸ் த்ரிஷா. இவங்க இந்த படத்துல பண்ண கேரக்டரே பயங்கர விமர்சனத்துக்குள்ளாச்சு. முத்தமழை சாங் வரும்போது தி வெர்ஷன் பெஸ்டா, சிம்மை வெர்ஷன் பெஸ்டான்னு அடிச்சிட்டு இருந்த எல்லாரும் ஒண்ணு கூடி இந்த பாட்டோட விஷுவல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் த்ரிஷாவை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எக்ஸ்பிரஷனே சரியில்லை, இப்படி இருக்கிற பாட்டுக்கு எந்த வெர்ஷன் தான் என்ன, நல்ல வேலை பாட்டு படத்துல வராம தூக்கிட்டீங்க மணிரத்னம் சார் அப்படின்னு சொல்லி போட்டு பயங்கரமா ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நம்ம பாக்குறது ஆக்டர் தனுஷ் அவர்கள். இவர் வந்து குபேரா ஆடியோ லான்ச்ல பேசினது ரீசெண்ட் டைம்ஸ்ல பயங்கர ட்ராலுக்குள்ளா இருக்கு. ஏன்னா அந்த ஆடியோ லான்ச்ல அவர் ரஜினி மாதிரி பேச ட்ரை பண்றாருன்னு ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் யாரை எதிர்த்து இவர் பேசுறாரு, யாருக்காண்டி இவரை எதிர்க்கிறாங்க, அதுக்காக எதுக்கு இவ்வளவு ஆக்ரோஷமா பேசுறாரு அப்படிங்கிறது ஒரு பக்கம் பயங்கரமா ட்ரால்குள்ளா இருக்குது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.